சென்னையில் போராட்டம் நடத்தி வரும் தூய்மை பணியாளர்களை பனையூர் தாவேக அலுவலகத்திற்கு அழைத்து சந்தித்த தாவேக தலைவர் விஜய். இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் யுவராஜ் வழங்க கேட்கலாம். யுவராஜ், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். சென்னையில் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய இந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் பிரதிநிதிகளை சென்னை பனையூரில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் கட்சி அலுவலகத்தில் நேரடியாக சந்தித்து விஜய் தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கின்றார். இது தொடர்பாக அந்த அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். அதில் தனியாருக்கு காரை வளர்க்கப்பட்ட சென்னை மாநகராட்சி தூய்மை பணியாளர்களின் வாழ்வாதாரத்தை நாசமாக்கும் நடவடிக்கை வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று அந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்கின்றார். கொரோனா போன்ற பெருந்துயர காலங்களிலும் புயல் மழை வெள்ளம் போன்ற பேரிடர் காலங்களிலும் மக்கள் நலனே முக்கியம் என்று கருதி தங்களின் உயிரை பணயம் வைத்து பணியாற்றியதில் தூய்மை பணியாளர்களின் பங்கு அளப்பரியது. அப்படி அர்ப்பணிப்பு உணர்வோடு பணியாற்றிய தூய்மை பணியாளர்களுக்கு நன்றி கடனாக சென்னை மாநகராட்சியில் தூய்மை பணிகளில் தனியாருக்கு தாரை வார்த்து அவர்களின் வாழ்வாதாரத்தை இழக்க வைத்தது வெற்றி விளம்பரம் ஆடல் திமுக அரசின் சாதனை என்று அதில் குறிப்பிட்டிருக்கின்றார். அதே போன்று தங்கள் வாழ்வாதாரத்தை காக்க தூய்மை பணியாளர்கள் இரவு பகலாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களின் அறப்போராட்டத்தை தமிழக வெற்றி கழகம் முழுமையாக ஆதரிக்கிறது என்று அதில் குறிப்பிட்டிருக்கின்றார். தங்களுடைய நியாயமான கோரிக்கைகளுக்காக போராடி வரும் தூய்மை பணியாளர்களை நான் நேரில் நின்று சந்திக்கலாம் என்ற நேரத்தில் தான் அவர்களாகவே என்னை சந்திக்க விரும்புவதை நான் அறிந்தேன். மேலும் நான் நேரில் சென்று அவர்களை சந்தித்த போக்குவரத்துக்கும் பொதுமக்களுக்கும் இடைவெளி ஏற்படும் என கருதிய தூய்மை பணியாளர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு நேரடியாக வந்து தன்னை சந்திப்பதாக அதை குறிப்பிட்டிருந்தனர். அதே போன்று அவர்களுடைய நிலை குறித்து தெரிவித்த கருத்துக்கள் நெஞ்சை கரைய வைப்பதை எனவும் அதில் குறிப்பிட்டிருக்கின்றார். கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாமலும் மனசாட்சியும் மக்களாட்சியும் மாண்பும் அறவே அற்ற ஒரு அரசாக இந்த வெற்றி விளம்பர மாடல் அரசு இருந்து வருவதை கண்கூடாக காண முடிகிறது என்று அதை குறிப்பிட்டிருக்கின்றார். அதே போன்று எதிர்கட்சியாக இருந்தபோது தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்வதாக வாக்குறுதி அளித்த திமுக அரசு தற்போது வழக்கம் போல வாக்குறுதியை காற்றில் பறக்கவிட்டு அவர்களின் வாழ்வாதாரத்தை நாசமாக்கி நடுத்தெருவில் போராடும் நிலைக்கு தள்ளிவிட்டது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று அதில் குறிப்பிட்டிருக்கின்றார். தங்களுடைய உடல்நலம் குறித்து கொஞ்சம் கூட கவலை கொள்ளாமல் அர்ப்பணிப்பூர்வமோடு பணியாற்றி வரும் எளியவர்களான தூய்மை பணியாளர்களின் அறவழி போராட்டத்திற்கும் சட்ட போராட்டத்திற்கும் தமிழக வெற்றி கழகம் உறுதியாக துணை நிற்கும் என்று இந்த அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.